ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். அது ஆக்சுவலா ஸ்டாலின் நேற்று பேசியிருந்தாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது ரொம்ப கான்பிடண்டான ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. ஒருபோதும் டெல்லியினுடைய ஆளுகைக்கு தமிழ்நாடு அடிபணியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இந்த இடி ஐடி ரைடு போன்ற இந்த மிரட்டல் அரசியலுக்கு தமிழ்நாடு அடிபணியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த அமித்ஷா மட்டும் இல்ல, எந்த ஷா வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கான்பிடண்டா பேசியிருக்கிறாரு. அவரோட அந்த கான்பிடண்டான அந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அமித்ஷா எடப்பாடியோடு சேர்ந்து அதிமுக கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிடும் போது அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை திமுகவை நோக்கி வைத்து விட்டு போனார். அதாவது திமுக சனாதனம், மும்மொழி போன்ற விஷயங்கள், நீட் போன்ற விஷயங்களை பேசி, தொகுதி மறுசீரமைப்பு போன்ற விஷயங்களை பேசி உண்மையான பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புறாங்க என்று பேசிட்டு போனார். அது மட்டும் பேசல. சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு, 39,000 கோடி ஊழல், டாஸ்மாக்ல மட்டும் 39,000 கோடி ஊழல், மணல் ஊழல், அரசு வேலைக்கு பணம் வாங்குறாங்க, இது மாதிரிலாம் பலது பேசினாரு. அப்புறம் நான் மோடி தான் தமிழை வளர்க்கிறாரு, காசி சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தினாரு, செம்மொழி நிறுவனத்தை மோடி தான் நிறுவினாரு, இது பல விஷயத்த பேசிட்டு போனார். ஸோ அவர் பேசுற விஷயங்கள் திசை திருப்புற விஷயங்கள்லாம் அது அவர் பல விதங்கள்ல உண்மைக்கு மாறாக பேசிட்டு போனார். அதாவது சனாதனம் போன்ற விஷயங்கள் எப்படி சமதர்மத்துக்கு எதிராக இருக்குன்றது தெரிஞ்ச விஷயங்கள். அது இவங்க இது இந்துக்களுக்கு எதிரான, கடவுளுக்கு எதிரான ஒரு விஷயமா பாஜக பேசுறாங்க. ஆனா சனாதனம் என்பது சமதர்மத்துக்கு எதிராக, சமத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தான், அடிப்படையான விஷயம். அதை பேசவே கூடாது, திசை திருப்புறாங்கன்னா அது முக்கியமா பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை ஒரு நாகரீகமாக நம்ம வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அந்த விஷயத்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது திமுக ஒவ்வொரு பேசுறாங்க, உதயநிதி கூட பேசினார். ஆனா அதை கொஞ்சம் அதை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் நாகரீகமாக, மற்றவர்களை புண்படுத்தாத அளவுக்கு, சமத்துவம் எப்படி இந்த காலத்துக்கு சனாதனம் எப்படி இந்த காலத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அது எப்படி திசை திருப்புற போக்கா இருக்கும்? மும்மொழி என்ற பேர்ல இந்தியை திணிக்கிற ஒரு போக்கு நிலவுது. நீங்க மகாராஷ்டிரால பாருங்க, 3வது மொழியாக ஹிந்தி தான் கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? 3வது மொழி ஹிந்தி தானே கொண்டு வரணும் உங்க நோக்கம். அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாட்டுக்கு உரிய பங்களிப்பு உண்டா இல்லையா? இப்ப எங்களுக்கு 7.2% இருக்கு 543ல. அது கொடுப்பீங்களா மாட்டீங்களா? உயர்த்தினீங்கன்னா எண்ணிக்கைய? அதுக்கும் பதில் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறீங்க. 22, 23 தான் என்சிஆர்பியோட டேட்டா வந்திருக்கு. அதுல தலித்துகளுக்கு எதிரான கொடுமை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில பீகார், உத்தரப்பிரதேசம் தான் 4 மாநிலம் இருக்கு. தமிழ்நாடு இல்லவே இல்லை. இந்த உண்மையை மறைச்சு பேசுறீங்க. 39,000 கோடி டாஸ்மாக் ஊழல். அதுல பாத்தீங்கன்னா 17, 21ல போடப்பட்ட எஃப்ஐஆர் நிறைய இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் பாக்குற எஃப்ஐஆர். அப்பெல்லாம் நடந்த ஆட்சி யாருது? அதிமுக ஆட்சி. அப்ப தங்கமணி வீட்டுல ரைடு பண்ண மாட்டேன்றீங்க. நீங்க ஊழலை பத்தி எடப்பாடியை பக்கத்துல வச்சுட்டு, வேலுமணியை பக்கத்துல வச்சுட்டு ஊழலை பத்தி பேசுறது என்ன சார் அர்த்தம்? ஊழல் மீது நடவடிக்கை எடுங்க. யாரை வச்சுன்னு பேசுறீங்க பக்கத்துல? அதனால மணல் ஊழல்றீங்க. மணல் ஊழல் ஏதாவது கோர்ட்ல நிரூபணம் ஆயிருக்கா? அரசு வேலைக்கு பணம் வாங்குறாங்கன்னா சரி, செந்தில் பாலாஜி வாங்குறாரு, நீங்க வழக்கு தொடருங்க, எல்லாம் பண்ணுங்க. ராஜேந்திர பாலாஜி பணம் வாங்கினாரு அதிமுகல, அதை பத்தி பேசுவீங்களா? அதை பத்தி பேச மாட்டீங்க. அதுக்கு கவர்னர் அனுமதி கொடுக்கறதே லேட் ஆக்கினாரு. அப்ப ஊழல்னா அதிமுக பத்தின உங்க பார்வை, ஊழலை பத்தி வேற பார்வை, திமுக வேற பார்வையா? இந்த மாதிரி இரட்டை பார்வை உங்களுக்கு எதுக்காக? அப்புறம் காசி சௌராஷ்டிரா ரவிசங்கம் என்ற பேர்ல இங்க இருக்கிற பாஜக ஆட்கள் எல்லாம் நீங்க காசிக்கு கூட்டு போனீங்க, குஜராத்துக்கு கூட்டு போனீங்க. செம்மொழி எப்ப செம்மொழி ஆச்சு? யூபி ஆட்சி தான் செம்மொழி ஆச்சு. அப்பதானே செம்மொழி நிறுவனம் நிறுவினாங்க. மோடி எங்க நிறுவினாரு? இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள், உண்மைக்கு மாறான விஷயங்கள்லாம் பேசிட்டு போனதுனாலதான் ஸ்டாலின் அவர்கள் கோவப்பட்டு பேசுறாரு. சமீப காலங்களில் தமிழ்நாட்டுக்கு எதிரான பல விஷயங்கள், ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிற விஷயங்கள், கவர்னர் மூலமா குறைச்சல் கொடுக்கிற விஷயங்கள், அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு வக்போர்டு போன்ற விஷயங்கள், அப்புறம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று போட்ட தீர்மானம் உட்பட பல விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. மத்திய அரசுக்கு எதிராக ஒரு உரிமை குரல் படைய கொடுக்கிற ஒரு மாநிலமாக தமிழ் மாநிலம் இருக்கிறது, தமிழ்நாடு இருக்கிறதுனால அமித்ஷாக்கு தமிழ்நாடுனால வேப்பங்காய் கிடைச்ச அவர் இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க தமிழகத்தின் உரிமைகளை பறிக்கிற மாதிரி செயல்பட்டீங்கன்னா அவங்க கோர்ட்டை நோக்கி போறாங்க. கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பு உங்களுக்கு ரொம்ப கசப்பா இருக்கு அதை கேட்கறதுக்கு. அதனால நீங்க தன்கரை விட்டுட்டு நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நீங்க நீதிமன்றத்தை மதிக்காத அளவுல தன்கர் பேசிட்டு இருக்காரு. ஒரு துணை ஜனாதிபதி பேசுறது வரலாறுலேயே கிடையாது. இந்த மாதிரி பேசுறது வரலாறுலேயே கிடையாது. நீதிமன்றத்தை பத்தி பேசுறது அவருக்கு என்ன அக்கறை வந்தது? அவருக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நீதிமன்றங்கள் பாராளுமன்றத்தோட பவர்ல குறுக்கிடுது அப்படின்னா, ஜனாதிபதி அதிகாரத்துல குறுக்கிடுதுன்னா, அப்ப ஜனாதிபதியும் கவர்னரும் சட்டமன்றத்தோட அதிகாரத்துல குறிப்பிடலாமா? அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தானே.
அதனால இவர்களுக்கு வந்து திமுக அரசாங்கம் என்றாலே ஒரு கசப்பு, ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு எரிச்சல், எப்படியாவது இதை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால பல குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. அதை கண்டு பொறுக்காத ஸ்டாலின் அவர்கள் கொதித்தெழுகிறார். அதோட விளைவுதான் நேற்று அவர் கொதித்தெழுந்திருக்கார். அமித்ஷா என்ன எந்த ஷா வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. மாநிலங்களை எல்லாம் இணைத்து ஒரு போராட்ட வடிவத்தை கொடுக்கிறாரு. இந்த தொகுதி மறுசீரமைப்புல கவர்னர்களுக்கு எதிராக போராடுறாரு, அதிகாரத்தை பறிப்பதற்கு எதிராக போராடுறாரு, நிதி கொடுக்காத விஷயங்களுக்காக போராடுறாரு, இந்த மொழியை திணிக்கிறதுக்காக எதிர்க்காக போராடுறாரு. இதெல்லாம் பாஜக செய்யுது சார். இதெல்லாம் எடுத்து குரல் கொடுக்கும்போது நீங்க திசை திருப்புறோம்னு சொன்னீங்கன்னா அது கோபம் வருது. அவர் வந்து எதிர் எதிர்த்து களம் காணுகிறார். அவர் சொல்றது என்னன்னா வந்து தமிழ்நாடு உங்க பருப்பு இங்க வேகாதுன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட. நீங்க வந்து மற்ற இடங்கள் எல்லாம் நீங்க கட்சிகளை மிரட்டி நீங்க கூட்டணியை வச்சு ஜெயிக்கலாம். தமிழ்நாடு விதிவிலக்கான மாநிலம் சொல்றாரு. ஆனா சார் வந்து இப்ப ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறாங்க. அவங்க முயற்சியும் சும்மா குறைச்சு மதிப்பிட முடியாது. அதிமுக உள்ள கொண்டு வட்டாங்க, அடுத்தடுத்த வேலைகளை முன்னெடுக்க போறாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி நேரத்துல ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தொடர்ச்சியா தமிழ்நாட்டை வஞ்சிச்சு இருக்கக்கூடிய இந்த பாஜகவோட அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாரு. அந்த நெரேட்டிவ் எப்படி கிரவுண்ட்ல எதிரொலிக்குன்னு பாக்குறீங்க? இப்ப நீட் விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்தி விஷயமா இருக்கட்டும், இது மாதிரி விஷயத்த பின் பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரியான பாஜக கூட தான் அதிமுக போய் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாரு. அது எப்படி கிரவுண்ட்ல எதிரொலிக்கு நீங்க பாக்குறீங்க? ஆமா சார், நீட்டுக்கு வந்து அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, வக்ஃப் போர்டு பில்லுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, கச்சத்தீவை மீட்கணும்னு அதிமுகவும் சேர்ந்துதான் சொல்லுது. நிதி கொடுக்காத விஷயங்கள்ல நிச்சயமாக மத்திய அரசை ஆதரிக்கிற போக்கு அதிமுக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ மாநில சுயாட்சியை வந்து அதிமுக ஆதரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. திமுக ஒரு கமிட்டியை போட்டிருக்கு. அன்னைக்கு இந்த கமிட்டி போடுற அறிவிப்பு வர அன்னைக்கு நீங்க வெளிநடப்பு பண்றீங்க. அப்ப பாஜகவோட சேர்ந்ததுனால நீங்க உங்களுடைய அந்த கோரிக்கையை விட்டுருவீங்களா? அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கிற நீங்க மாநில சுயாட்சி கோரிக்கை விட்டுற முடியுமா உங்களால? ஸோ இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எடப்பாடி சொல்லலாம். ஆனா மக்கள் அதை நம்பணுமே. மைனாரிட்டி மக்கள் உங்களை கைவிட்டாங்கல்ல. இனிமே உங்களுக்கு உங்க பக்கமே திரும்ப மாட்டாங்க இல்லையா அவங்க? நீங்க நான் வக்ஃப் போர்டு பில் எதிர்த்தேன்னா நீங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்தீங்கல்ல. பாஜக வந்து வக்ஃப் போர்டு பில்லுக்காக கடுமையா வாதாடுறாங்கல்ல உச்ச நீதிமன்றத்துல. அதோட இறுதிக்கட்ட முடிவு எப்படி வரும்னு தெரியாது. அப்போ அப்போ வந்து நிச்சயமாக வந்து அதிமுகவை பத்தின வந்து பாஜக என்னென்ன மாதிரியான தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறதோ அந்த விஷயங்களை அவங்க சொல்றாங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல பிரச்சனைகள் இல்லையானா தமிழ்நாட்டிலையும் பல பிரச்சனைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு. போதை மருந்து போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றாத விஷயங்கள் இருக்கு. அதே சமயம் திமுகவுக்கு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு சாதனைகளும் அவங்க வச்சிருக்காங்க. பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட்டணி பலமா இருக்கு. அந்த கூட்டணி வந்து ஒரு ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபியில அதுல வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டணியா இருக்கு. அதனால அவங்க வந்து அவங்களுக்கும் இயல்பான ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால அவங்களும் வந்து மோதி பாக்குறாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்த சட்டம் ஒழுங்கு போன்ற பல பிரச்சனைகள், போதை மருந்து போன்ற பல பிரச்சனைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்க நீங்க. ஆனா இதை விட மற்ற மாநிலங்கள்லாம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சியா இருக்கிற நீங்கள் இதை எதிர்ப்பதை மக்கள் எவ்வளவு தூரம் அதை வந்து உங்களுக்கான ஆதரவாக மாற்றி ஓட்டு போடுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அடிப்படையில் என்ன விஷயம்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பது என்பது அதிமுக மீது பல விமர்சனங்களை கொண்டு வரும். இப்ப நேற்று எப்படி சொன்னாரோ நீட்டு விஷயத்துல வந்து ஒத்த கருத்து தான் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு நீங்க பாஜகவோட போய் சேர்ந்திருக்கீங்க. பாஜக நீட் வேணும்னு சொல்லுது. அப்ப நிச்சயமாக திமுக என்ன சொல்லுவாங்க? நீங்க நீட்டு வேணும்னு சொல்ற பாஜகவோட எப்படி சேர்ந்தீங்க? தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எதிராக சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இதனால வந்து அதிமுக நிறைய கடுமையான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பட் அதோட அட்வான்டேஜ் என்னவா இருக்கும்னா அந்த அமைக்கிற கூட்டணி வந்து திமுக, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாம் சேர்ந்ததுன்னா புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு சாலிடான கூட்டணியா வந்து திமுக அணி எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதவை. அது வந்து மைனாரிட்டி ஓட்டு, தலித் ஓட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு வாங்கி தராது. ஆனா அவங்க இந்துத்துவ ஓட்டை இது பண்ணுவாங்க. அதை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. உயர் ஜாதிக்காரர்கள் ஓட்டு, அப்புறம் குறிப்பிட்ட ஜாதிகளை சோசியல் இன்ஜினியரிங் என்ற பெயர்ல வளர்ச்சி போடுறது, இந்த மாதிரி தேவேந்திர குல வேளாளர் போன்றவர்களை அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ முக்குளத்தூர் நயினார் நாகேந்திரன் போட்டு முக்குளத்தூர் ஓட்டு ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கவுண்டர் ஓட்டெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது ஜாதி ரீதியான கன்சாலிடேஷன், உயர் ஜாதி கன்சாலிடேஷன் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்துத்துவ ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு எதிரான ஒரு கனமான அணியாக அது பார்க்கப்படும் வாய்ப்பு இருக்கு. அந்த சூழல்ல சீமானும் விஜயும் கூட ஓரங்கட்டப்படுவார்கள் என்பது என் கருத்து. சரி, இப்ப ஸ்டாலின் வந்து ரொம்ப கான்பிடண்டா அமித்ஷாக்கு எதிரான அவருடைய அந்த பொலிட்டிக்கல் வியூகத்துக்கு எதிராக வந்து ரொம்ப காட்டமா ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. இவர் பேசியிருக்க இதே நேரத்துல தமிழ்நாடோட புதிய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் என்ன குறிப்பிடுறாருன்னா, அமித்ஷாவோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா?
அவர் வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக மலர செஞ்சிருக்கிறாரு. மகாராஷ்டிராவுல அவர் நுழைஞ்சா வெற்றி, ஹரியானால அவர் நுழைஞ்சா வெற்றி, ரிப்பீட்டடா பல வெற்றியை வந்து பாஜக கொடுத்திருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சியை கைப்பற்றுவதற்கான தந்திரத்தை அவர் வகுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கான்பிடண்டா அந்த விஷயத்த பேசுறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நயினா நாகேந்திரன் கருத்து எப்படி பாக்குறீங்க? சார், வடகிழக்கு மாநிலங்கள்ல சின்ன சின்ன கட்சியை கபலீகரம் பண்ணிட்டாங்க சார் பாஜக. அதன் மூலமா தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்க சொந்த செல்வாக்குல வந்தாங்களா? பாருங்க, அங்க இருக்கிற மாநில கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் இருக்காதுல்ல, கட்சிகள் இருக்கும் இல்லையா? அந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி வச்சுட்டு அந்த கட்சிகளை காலப்போக்குல பாஜகவா மாத்தி விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். இது என்ன பெரிய விஷயமா? மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு பெரிய விஷயமா? நாளைக்கு காங்கிரஸ் வந்தா மறுபடியும் அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜக சேர்ந்தவங்க மறுபடியும் காங்கிரஸ் ஆயிடுவாங்க. அதனால அந்த பாலிடிக்ஸ் வச்சு பேச வேண்டாம். ஹரியானா என்ன பண்ணீங்க? ஹரியானால வந்து ஜாட்டுக்கு எதிராக மற்ற சமூகத்தெல்லாம் நீங்க ஒண்ணு சேர்த்தீங்க. ஜாதியை பிரிக்கிறாங்கன்னு நீங்க காங்கிரஸை பார்த்து குறை சொல்றீங்களே, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லும்போது நீங்க ஜாதிகளை பிரிச்சு நீங்க தானே சார் ஓட்டு வாங்குறீங்க. ஜாட்டுக்கு எதிராக மற்ற பிற்பட்ட ஜாதிகளை இணைத்து ஓட்டு வாங்கினது யார்? நீங்க தானே. சரி, காங்கிரஸ் எவ்வளவு வித்தியாசம் தோத்துது? 0.85% வாக்கு வித்தியாசம் தோத்துது. இடங்கள் 11 இடங்கள் தானே கம்மியா போச்சு. உங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தாங்கல்ல. காங்கிரஸ் பண்ண ஒரே தப்பு ஆம் ஆத்மியோட கூட்டணி வச்சிருக்கணும். காங்கிரஸ் ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணானுங்க. ஆம் ஆத்மியோட கூட்டணி வைக்கல. வச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி அங்க ஆட்சிக்கு வந்திருக்கும். அந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்தை காங்கிரஸ் பண்ணிச்சு ஆக்சுவலா. அதனால வந்து இவங்களுக்கு செல்வாக்கு இல்லை சார். காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வாங்கின ஓட்டை கூட்டினா இவங்க ஓட்டோட அதிகமா தான் இருந்திருக்கும் கண்டிப்பா. அதனால இவங்க செல்வாக்குல வரல. இவங்க வந்து ஜாட்டுக்கு எதிராக மற்ற ஜாதிகளை ஒண்ணு சேர்த்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பிரிஞ்சிருந்தனால வந்தாங்களே தவிர அது காங்கிரஸோட முட்டாள்தனத்தினால வந்தாங்க ஆக்சுவலா. மற்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரால ஏன் பார்லிமெண்ட்ல தோத்தீங்க? உத்தரப்பிரதேசல ஏன் பார்லிமெண்ட்ல தோத்தீங்க? ஏன் அயோத்தியாலேயே ஏன் தோத்தீங்க? என்ன அவங்க அமித்ஷாவோட வியூகம் என்ன ஆக்சுவலா? ஏன் தோத்தீங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணல, அதனால தோத்தீங்க. அப்புறம் ஒர்க் பண்ணாங்க, நீங்க ஜெயிச்சீங்க மகாராஷ்டிரால. அவ்வளவுதானே விஷயம். இப்ப இப்ப ஷிண்டே எங்க போனாரு? சிவசேனா ஷிண்டே ஆளே காணாம போயிட்டாருல. அப்ப அந்த சின்ன கட்சியை நீங்க உடைச்சு என்ன பண்ணீங்க? அப்போ உங்க ஆட்சியை நிறுவிட்டீங்கல்லங்க. நாளைக்கு நிதிஷ்குமாருக்கு என்ன ஆக போகுது? அதனால வந்து நாளைக்கு எடப்பாடிக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நான் பாயிண்ட் என்னன்னா வந்து எடப்பாடி ஒரு ஆபத்தோட தான் அதுல போயிருக்காரு. இல்ல சார், கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். எனக்கு இங்க ஒரு கேள்வி. இப்ப வந்து என்னன்னா, இந்த மாநிலத்துல எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி நீங்க குறிப்பிடுறீங்க. அரசியல்ல எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வெற்றி எப்படி பெறுவாங்கிறதா விஷயம். அது எதன் வழியில பெற்றாங்கிறத தாண்டி வெற்றி பெற்றாங்களா தோல்வி அடைஞ்சாங்களா அப்படிங்கிறதா ரிசல்ட் தான் பேசும். அந்த வகையில பாஜக திரும்ப திரும்ப வெற்றி பெறாங்கிறத மறுக்க முடியாது ஒண்ணு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் மைனாரிட்டி ஆயிட்டாங்க, மெஜாரிட்டி இழந்துட்டாங்க நீங்க குறிப்பிடுறீங்க. அப்படி மைனாரிட்டி ஆனா கூட அவங்க நினைக்கிறத நிறைவேற்றுறாங்க. ஏதாவது பல்வேறு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு பக்கத்துல வச்சுட்டு எல்லாத்தையும் தாம் தூம் அடிச்சு தள்ளுறாங்க. எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒரு வெற்றி பெறக்கூடிய இடத்துல தான் சார் அவங்க இருக்காங்க. அதை அப்படி நம்ம குறைச்சவங்க மதிப்பிட முடியுமா நான் கேட்கிறேன். அப்படி பார்த்தா ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணிட்ட, ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி. காஷ்மீர்ல ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணிட்ட, தெலுங்கானால காங்கிரஸ் வின் பண்ணிட்ட, கர்நாடகால காங்கிரஸ் வின் பண்ணிட்ட, ஹரியானால மிஸ் பண்ணிட்டாங்க மயிரிழையில. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு பாஜகவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியே மாத்திட்டாங்க. அவங்க மோடியை பிரசன்ட் பண்றதுக்கு பதிலாக கிரவுண்ட் லெவல்ல ஜாதி கன்சாலிடேஷன், கீழே ஆர்எஸ்எஸ் வேலை செய்யறது, கன்செஷன்ஸ் கொடுக்கறது, தேர்தல் கன்செஷன், மோடியோட முகத்தை காமிச்சா இனிமேல் ஓட்டு கிடைக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. டெல்லி எலெக்ஷன்லயும் இது பிரதிபலிச்சு ஆக்சுவலா. அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினை வந்து மாத்திட்டாங்க. இப்ப வந்து பாஜக மற்ற மாநிலங்கள்ல எப்படி ஜெயிக்குதுன்னு நீங்க குறிப்பிடுறீங்க. எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படிங்கறது முக்கியமானது அரசியல்ல. அந்த வகையில பாஜக திரும்ப திரும்ப ஜெயிச்சுட்டே இருக்காங்கிறத நம்மளால மறுக்க முடியல ஒண்ணு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இழந்துட்டாங்க நீங்க குறிப்பிட்டீங்க. பெரும்பான்மை இழந்தாலும் 240 வந்தாலும் அவங்க நினைக்கிறது எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்க. சந்திரபாபு நாயுடையும் நிதிஷையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் பாஜக திரும்ப திரும்ப வெற்றி பெறக்கூடிய இடத்துல தானே சார் இருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது இல்ல. இல்ல, அதாவது அவங்க 303ல இருந்து 240 குறைஞ்சிட்டாங்கன்னு பார்க்கணும். ஸோ மோடியோட செல்வாக்கு சரியக்கூடிய நிலைமையில தான் வந்திருக்கு. 3வது தடவையா நிற்கும் பொழுது சரியக்கூடிய நிலையில தான் வந்திருக்கு. பாயிண்ட் என்னன்னா வந்து காங்கிரஸ் கூட்டணி, ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி ஜார்க்கண்ட்ல வின் பண்ணாங்க. தெலுங்கானால காங்கிரஸ் வின் பண்ணிட்டு, காஷ்மீர்ல கூட்டணி வின் பண்ணிட்டு, கர்நாடகாவில் வின் பண்ணாங்க. இவங்களுக்கும் ஏதோ வெற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ அடிப்படையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வந்து பாஜகவை ஆதரிக்கிற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிற கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணா ஆல்டர்னேட்டா எதுவும் பண்றதுக்கு இல்லைங்க. காங்கிரஸ்னால அந்த நம்பர்ஸை வந்து சேர்க்க முடியல. அப்ப இருக்கிற இந்த விஷயத்தை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நாயுடு நினைக்கிறாரு. நிதிஷ்க்கு அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்து முதல்வர் ஆகணும். அவரும் வந்து இப்போ பாஜகவை பகச்சிக்க முடியாது. ஸோ இந்த சூழல்ல 2 பேருமே என்ன நினைக்கிறாங்க, நாயுடுவோ நிதிஷோ நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய நிலையில இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அதனால வந்து அவங்க நினைச்சதெல்லாம் பண்றாங்கன்னா, இப்போ அவங்க நினைச்சதெல்லாம் பண்றாங்க. இப்போ இதுல வக்ஃப் போர்டு பில்ல கூட அவங்க நினைச்சதெல்லாம் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதே சமயம் கூட்டணி கட்சிகள் பலவிதமான அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க, அதை அவங்க ஒத்துண்டாங்க ஆக்சுவலா. இருந்தாலுமே வந்து அவர்கள் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்பட்டிருக்காங்கன்னா,
இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இன்னொரு அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டுறதுக்கு காங்கிரஸால முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணா நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பணிகள் பிரச்சனையாகவும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க காங்கிரஸோட சேர்ந்து ஒரு அமைச்சரவை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த காங்கிரஸோட ரைட் சேர்றதுக்கான சார். விருப்பம் அந்த டெல்லி பாலிடிக்ஸ், நாடாளுமன்ற பாலிடிக்ஸ் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் எந்த கேள்வியில நான் இதை முன்வைக்க வந்தேன் அப்படின்னா, இப்ப நயினா நாகேந்திரன் சொல்றாரு, அமித்ஷா வந்து எல்லா இடத்துலயும் வெற்றி பெற செஞ்சவரு. இப்ப தமிழ்நாட்டை கான்சென்ட்ரேட் பண்றாரு. தமிழ்நாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கேயும் வெற்றி பெற வச்சிருவாரு. அந்த தந்திரம் அவருக்கு தெரியும்னு சொல்றாங்க. நீங்க குறிப்பிடுறீங்க, மற்ற மாநிலங்கள்ல அவங்க எப்படிலாம் அரசியலுக்கு வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க நீங்க குறிப்பிடுறீங்க. எப்படிங்கிறது வேண்டாம். ஆனா எப்படி இருந்தாலும் அவங்க வந்துருவாங்கிறதா அவங்களோட கொள்கையை வச்சிருக்காங்க. அதை தமிழ்நாட்டிலேயே செஞ்சிருவோம்னு சொல்றாங்க. அதை நீங்க முடியாதுன்னு நீங்க பாக்குறீங்களா? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது அவர்களுடைய நம்பிக்கை சார். அவங்களுடைய நம்பிக்கை ஜெயிச்சிரும்னு நினைக்கிறாங்க. என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா ட்வீட்லாம் போட்டாரு. அதனால அவங்களோட நம்பிக்கையை சொல்றாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நான் நினைக்கிற மாதிரியான கூட்டணி அவங்க அமைச்சாங்கன்னா, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு கூட்டணி டிடிவி அமைச்சாங்கன்னா திமுகவுக்கு டஃப் கொடுப்பாங்க. ஆனா ஆட்சிக்கு வருவாங்களான்னு இப்ப சொல்ல முடியாது. தேர்தல் போது இருக்கிற நிலைமையை வச்சுதான் சொல்ல முடியும். டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இல்லைன்னு சொல்ல வரல, மறுக்கல நான். ஏன்னா அந்த கூட்டணி திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக, மக்களுக்கு கனமான கூட்டணியாக மக்களால் பார்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து அமித்ஷா செஞ்சு அவங்க அடுத்த ஒரு வருஷம் திமுகவை வந்து கடுமையாக ஒரு ஊழல் போன்ற விஷயங்கள்ல வந்து சங்கடப்படுத்துவாங்க ரொம்ப. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு மூலமாக, அவங்க பல மந்திரிகளை வந்து சிறைக்கு அனுப்புறது மூலமாக, பல விஷயங்கள் எப்படி டெல்லி கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி ரொம்ப சீரழிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில் எடுப்பாங்க. அதெல்லாம் திமுக அதெல்லாம் தாண்டி வரணும். இதெல்லாம் அவரு ஸ்டாலினுக்கு தெரியறதுனாலதான் இப்படி வந்து போர்க்குரல் எழுப்புறாரு அவர் ஆக்சுவலா. நாங்க வந்து ரெடியா இருக்கோம், நாங்க உங்களை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கோம்னு ஒரு போர்க்குரல் எழுப்ப காரணம், அதுவும் அமித்ஷாவை பேர் சொல்லி போர்க்குரல் எழுப்ப காரணம், நீங்க என்னென்ன வித்தையெல்லாம் இங்க கொண்டு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கோம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம், உங்களால வர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சார், இப்ப இதே நேரத்தில் நயினா நாகேந்திரன் இன்னொரு விஷயத்த குறிப்பிடாரு. இப்ப அடுத்த மாசம் மறுபடியும் அமித்ஷா வரப்போறாரு. அடுத்து இன்னொரு விஷயத்த அவர் முன்னெடுக்க போறாரு. இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த கட்டமைக்க போறாரு. அதனால வந்து ரொம்ப ஃபாஸ்டா பாஜக, குறிப்பா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டோட இந்த எலெக்ஷனை பாக்குறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அமித்ஷாவும் சரி பாஜகவும் சரி கொடுத்துட்டு இருக்காங்க? என்ன விதமான திட்டங்களை அவங்க வச்சிருக்காங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், தமிழ்நாடு வந்து மத்திய அரசுக்கு ஒரு பெரிய எரிச்சல் மிகுந்த மாநிலமா இருக்கு சார். இங்கதான் சார் உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறாங்க. இங்கதான் வந்து இந்துத்துவாக்கு எதிரான ஒரு ஐடியாலஜி இங்கதான் சார் ஒர்க் பண்ணுது. எந்த ஒரு மாநில அரசின் உரிமை பிடித்தாலும் முதல் குரல் இங்கே தான் சார் வருது. இவங்க தான் வந்து மற்ற மாநிலங்களை ஒன்றிணைக்கிறாங்க சார். அதனால தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் தத்துவார்த்த ரீதியில எதிராக இருக்கிறதுனாலும், மாநிலங்களுக்கான உரிமைகளை கொடுப்பதில் முதலிடம் வகிப்பதாலும் நேச்சுரலாக பாஜகவுக்கு ஒரு எரிச்சல் வருது. அந்த எரிச்சல் காரணமாக நமக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல அரசியல் ரீதியா நம்ம சந்திக்கிறோம், நம்ம வெற்றி பெறணும். இங்க தத்துவார்த்த ரீதியில ஒரு கட்சி நமக்கு எதிராக இருக்கு. அது மட்டும் இல்ல, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற ஃபைட் பண்ற ஒரு கட்சியா இங்க இருக்குது. மற்ற மாநிலங்களையும் சேர்க்கிற ஒரு எல்லாரையும் ஒன்று சேர்த்து போராடுகிற ஒரு வல்லமை அதுக்கு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று போராடுகிற ஒரு மாநிலமா இருக்கு. மாநிலங்களின் உரிமைகளை நசுக்கும் போது எதிர்த்து எதிர்த்து குரல் கொடுக்கிற ஒரு மாநிலமா இருக்கு. மாநிலங்களோட அதிகாரத்தை பறிக்கும்போது, கவர்னர்கள் மூலமாக பறிக்கும்போது கோர்ட்டுக்கு போய் நீதியை நிலைநாட்டுகிற ஒரு மாநிலமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மாநிலம் நமக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. நம்ம இந்தியா முழுவதும் ஒரே குடையின் கீழ் ஆள வேண்டும். நம்ம தமிழ்நாட்டை வந்து மீட்டெடுத்துட்டா நம்ம மற்ற மாநிலங்கள்ல நமக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்புறாங்க பாஜக. அதனால தமிழ்நாட்டை வந்து ஒரு கடுமையான எதிரியாக அவங்க நினைக்கிறாங்க. இதை அகற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். அதற்கு துணை போகிறது அஇஅதிமுக. அது எந்த அளவுக்கு அதற்கு பலன் கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சார், ஓகே. இப்ப களம் வந்து எப்படி அமைய போகுதுன்னு ஓரளவுக்கு உங்களால அஸ்யூம் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் சார். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து 26 பொறுத்த வரைக்கும் திமுக பெரிய அளவில் ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கு, இதை அறுவடை பண்ணிடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி பாஜக ரொம்ப தீவிரமா கணக்கு போடுறாங்க. ஏன்னா வந்து போன வருஷம் 2021 வெஸ்ட் பெங்காலுக்கு அமித்ஷா காமிச்ச இன்ட்ரெஸ்ட டபுள் மடங்கு இந்த முறை வந்து தமிழ்நாட்டுக்கு காட்டுறாரு. இந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கும் கேரளாவுக்கும் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காட்டுற மாதிரி தெரியல. தமிழ்நாடு இந்த அளவுக்கு போக்கஸ் பண்றாங்க. எப்படி ஆட்சி மாற்றங்கிற அந்த விஷயத்த நீங்க பாசிபிள் நீங்க பாக்குறீங்களா? பாஜகவோட கணக்கு வந்து வெற்றி பெறும் நீங்க பாக்குறீங்களா? அதை எப்படி நீங்க அஸ்யூம் பண்றீங்க சார்? தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்றது அமித்ஷாவுடைய ப்ரோக்ராம் சார். அவர் பீகாருக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்காரு. இங்கேயும் அப்படிதான் வந்துட்டு இருக்காரு. எங்கெங்க தேர்தல் நடக்குதோ வெஸ்ட் பெங்காலுக்கும் போவார். அங்கேயும் தேர்தல் வருது, அங்கேயும் போவாரு. மாதம் ஒரு தடவை அந்த மாநிலங்களுக்கு போயிட்டு அவர் கட்சியை வளர்க்கிற முயற்சியில் ஈடுபடுவார். வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் அமித்ஷாவுடைய முயற்சிகள் எடுபடாது என்பது நிச்சயம். அதுல சந்தேகம் இல்லை. ஆனா டப் கொடுக்குற மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கலாமே தவிர வெஸ்ட் பெங்கால்ல சார், வெஸ்ட் பெங்கால்ல வலிமையான எதிர்கட்சி வந்துட்டாங்களே சார். சிபிஎம் காங்கிரஸ் ஓரம் போயிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஆப்போசிட் இவங்க வந்துட்டாங்க சார். ஆட்சிக்கு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவாங்களா சார்?
இல்ல அது இந்த வாட்டி அடுத்த 10 வருஷத்துல வேணா வரலாமே தவிர, வரப்போற எலெக்ஷன்ஸ்ல வர்றது ரொம்ப கஷ்டம். 3வது தடவையா வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க மம்தா. அடுத்து 4வது தடவையா கூட எலெக்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்லயும், அதுவும் தமிழ்நாட்டிலயும் கூட இந்த தடவை அவங்க வர்றது கஷ்டம். அவங்களுக்கு இந்த வாட்டி திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் கொஞ்சம் பிரியும். விஜய், சீமான் போன்றவர்கள்ட்ட பிரியும். இப்ப திமுக தன்னுடைய பலத்தினால பெண்கள் ஓட்டெல்லாம் சேர்த்து வச்சிருக்கு. தன்னுடைய கூட்டணி பலம் அதுக்கு இருக்கு. அதனால இளைஞர்கள் ஓட்ட வந்து பல்வேறு திட்டங்கள் மூலமா வாங்குது. பெண்கள் மகளிர் ஓட்டு எல்லாரையும் ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ற அளவுக்கு திட்டங்கள போட்டு வச்சிருக்காங்க. அவர்கள் வந்து இந்த எலக்ஷன வந்து அதிமுக கூட்டணிய சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால வந்து இந்த விஷயங்கள் வந்து கூட்டணி அவங்க அதிமுக கூட்டணி பலமா இருந்தா கூட, அவர்கள் வெற்றி பெறும் அளவுக்கு வலுவுள்ளவராக இருக்கிறார்களா என்பதை தேர்தல் போது நடக்கிற விஷயங்கள வச்சு தான் சொல்ல முடியும். 4 முனை போட்டி என்பது திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் குடுக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். சீமான் நேத்து தெளிவா சொல்லிட்டார். நான் யார் கூடயும் சேர மாட்டேன். தனியா தான் நிக்க போறேன்னு தெளிவா சொல்லிட்டார். அதே மாரி வ வ இனிமே வந்து தாவேகா விஜய் வந்து அவரு பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டார். அவங்க வந்தாங்க, அதிமுக வந்தாங்க. அவங்க கிட்ட அதிகமான டிமாண்ட் வச்சு கெடுத்துட்டாரு. இப்ப முழிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம. அவர் தனியா போறதுன்னு வேற வழி இல்ல. தனியா போவார். தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தனியா போவார். இவங்க இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணுவாங்க. கடைசி நேரத்துல பாமக, தேமுதிக பல்டி அடிச்சாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி எடுபடாது. நல்ல சார். அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எதை நோக்கி நகருது? என்னென்ன விதமான கூட்டணிகள் அமைய போகுது? யார் யார் எந்த நிலையில் இடம்பெற போறாங்க? என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உள்ள கருத்துக்களை விளக்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க் யூ.